செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்னும் பாரதியின் வரிகளை கூறி என் தமிழை வணங்கி இனிதே எனது உரையை ஆரம்பிக்கிறேன். படைப்பவர்களிலே பல வகை உண்டு. கற்பனையிலேயே படைப்புகளை உருவாக்குவர்கள் ஒரு வகை என்றால், மற்றொரு வகை படைப்பிலக்கியத்திற்கு தேவையான சூழலில் வாழ்ந்து அவர்களுடன் பழகி படைப்பவர்களும் மற்றொரு வகை. இதில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது வகையை சார்ந்தவர்கள். இவர்கள் முறையாக கல்வி பயிலாதவராக இருந்தாலும் தனது கணவனின் உதவியுடன் இரவு நேரத்தில் பல புத்தகங்களை வாசிக்க தொடங்கினார். இதன் மூலமே கதை எழுதும் ஆர்வமும் அவருக்கு உண்டானது. பிறகு ஒரு அறைக்குள் அமர்ந்து கொண்டு கதையை எழுதுவதற்கு ராஜம் கிருஷ்ணத்திற்கு உடன்பாடு இல்லை. கதையின் உள்ளடக்கத்துடன் தொடர்புடைய ஊர்களுக்கு பயணித்து தனது கணவனின் துணையுடன் சென்று ஒவ்வொரு ஊர்களில் உள்ள மக்களுடன் வாழ்ந்து தனது கதைகளை எழுதியுள்ளார். மன்னகத்து பூந்தொழிகள் என்ற இவரது நாவலுக்கு உயிர் கொடுத்த களம் மதுரை. மதுரையில் பல இடங்களில் முகாமிட்டு பெண் சிசு கொலையை கருப்பொருளாக கொண்டு இந்நாவலை அவர் எழுதியுள்ளார். எனக்கு அவருடைய கதைகளில் மிக பிடித்த கதை எதுவென்றால் வேலி வேலி என்ற சிறுகதை தான். ஏனென்றால் ஜாதி மதம் என்று இல்லை என்று பல மேடைகள் போட்டு பேசினாலும் இன்றும் இருக்கிறது என்பதை விளக்குவதாக இந்த சிறுகதை இருக்கிறது. கதை சொல்லலாமா? ஓகேவா உங்களுக்கு? அதில் என்ன கதை அப்படின்னா, இப்போ பல இடத்துல ஜாதி மதம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மருமகள் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டில் எப்படின்னா, மாமியார் இப்படி வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வத்தி வைப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த கேரக்டரில் மங்களத்தம்மான்னு ஒருத்தி இருக்கா. அவங்க இப்படி சொல்லி வைக்கிறாங்க, இப்படி உன் பையன் வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே, நீ எப்படி ஒன்று வீட்டில் எல்லாமே யூஸ் பயன்படுத்த விடுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வத்தி வச்சுட்டு போகிறா. அவள் கர்ப்பிணியாக இருக்கா. கர்ப்பிணியாக இருந்து வேலைக்கு போயிட்டு அலுவலகத்துலேருந்து ஒரு மயக்கத்தோடு மேலே போகிறா. மேலே போய் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கப்ப கோமதி, அவளோட மாமியார் பேர் என்னென்னா கோமதி. கோமதி கேட்குறா, என்னம்மா உடல் சோர்வாக இருக்கான்னு கேட்டுட்டு டீ ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறம் அவளை எந்த பாத்திரம் எந்த அவளுக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீ இருக்கணும், இதுதான் உனக்கு சாப்பாடுலாம் அவளோட கோமதியோட மகள் கொடுத்துருவா. கொடுக்குறப்ப அப்போ படுத்திருக்கா. அவங்க அக்கா மாமா பார்க்க வர்றாங்க. பார்க்க வர்றப்ப அவங்களுக்கு என்ன வேண்டா வெறுப்பா, வேண்டா விருந்தாளி வந்தால் எப்படி மூஞ்ச ஒரு சுழிச்சிட்டு அந்த மாதிரி கோமதி வரவேற்று அமர வைக்கிறா. தேநீரும் கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அந்த அந்த டம்ளரை கழுவ போகிறப்ப மாலதி என்ன சொல்கிறா, இருக்கட்டும் நான் கழுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறா. அது கோமதிக்கு பிடிக்கல. மாலதிக்கு சீமந்தம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான தேவையான பணத்தையும் கொடுக்கும். வேகமாக கோமதி அவங்க குடித்த அந்த தேநீர் டம்ளரை கூட எடுக்காதவ அவங்க கொடுக்குற பணத்தை மட்டும் வேகமாக வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இந்த டம்ளரை கூட அவங்க கழுவி வைக்க முடியலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எடுத்து வைக்கிறான். தேதி 5 ஆச்சு, இன்னும் என்ன சம்பளம் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் மாலதி நினைக்கிறா, மாலதி திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பான்னா, அவளோட பணங்கிறது அவளோட வேலைக்கு தேவையான அந்த அலங்காரத்துக்கே அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணுவா. அவள் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் பணத்தை ஃபுல்லாக வாங்குறா, இது பண்ணுறா. அது மூலமாக அவள் யோசிக்கிறா, இவங்க நம்ம ஜாதி மதத்தை பார்த்து நம்மளை எதுவுமே இது பண்ணவில்லையே, இவங்க பணத்துக்கு மட்டும் எங்கே வேலி போடலை அப்படின்னு சொல்கிறா. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ராஜம் கிருஷ்ணனோட. நன்றி.